கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன். சொல்லுகிறவர் யாருன்னு சொன்னாக்கா கர்த்தர். மல்கியாவில் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களையும் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் வரங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் சரீர ஆரோக்கியத்தினாலும் படிப்பில் செய்கிற தொழிலில் எல்லா விதமான கையீட்டு செய்கிற வேலைகளில் உங்கள் வருமானங்களை உங்களுடைய ஊதியங்களை படிப்பை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஆகவேதான் அவரை குறித்து பார்க்கும்போது வனாந்தரத்திலே 3 நாள் ஜனங்கள் அவரை விட்டு போகாமல் இருந்தாங்க. அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்போது பார்க்கும்போது அவர்கள் கையில் 5 அப்பம் 2 மீன் மாத்திரம்தான் இருந்தது. அதை ஜெபித்து 50 பேராக உட்கார வைத்து பந்தி விசாரிப்பு செய்தாங்க. ஏறக்குறைய 5000 பேர் சாப்பிட்டாங்க, ஆண்கள். இதிலேருந்து நாம் அறிகிற சத்தியம் என்னன்னு சொன்னால், 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் 5000 பேருக்கு போஷித்தார். அதனுடைய உள்நோக்கம் வர்த்திக்க பண்ணினார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வர்த்திக்க செய்து 5000 பேர் சாப்பிடும்படியாய் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழும்போது நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்து அவர் மேன்மை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டில் வாழ உதவிச்சு. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.